வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேகேஆர் அணியை கலங்கடித்த சிஎஸ்கே அபார வெற்றி. ஐபிஎல் வரலாற்றை புரட்டி போட்ட சம்பவம். மீண்டும் நம்பர் 1 இடம். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான T20 தொடரில் இன்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 22வது லீக் போட்டியானது நடைபெற்றது. அதில் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் கொல்கத்தா அணிக்கு எதிராக டாஸை வென்ற நம்ம சிஎஸ்கே அணியானது முதலில் பவுலிங்கை வீசுவதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய கேகேஆர் அணிக்கு தூசர் தேஷ்பாண்டே வீசிய முதல் பந்திலேயே பில் சால்ட் அவர்கள் கோல்டன் டக் அவுட் ஆனார். இருப்பினும் அதற்கடுத்ததாக வந்த அங்குரிஸ் ரவுண்ட்ஸியிடம் சேர்ந்த சுனில் நரேன் அவர்கள் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பிலையும் ஈடுபட்டார். அந்த வகையில் இரண்டாவது விக்கெட்டுக்கு 56 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து சவாலை கொடுத்த இந்த ஜோடியில் பவர் பிளே முடிந்த முதல் பந்திலேயே ரகுவன்சியை 28 ரன்களில் காலி செய்த ஜடேஜா 5வது பந்தில் சுனில் நரேனை 27 ரன்களில் காலி செய்தார். அதோடு நிற்காத ஜடேஜா அடுத்த சில ஓவரில் அடுத்ததாக வந்த வெங்கடேஷ் ஐயரை 3 ரன்களில் அவுட் ஆகி 8 பந்துகளில் 3 விக்கெட்டுகளை எடுத்து போட்டியில் திருப்பு முனையை உண்டாக்கினார். அதற்கடுத்த சில ஓவர்களில் ராம்தீப் சிங் 13 ரன்களில் தீக்ஷனா சுழலில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இதனால் 85 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் என தடுமாறிய கொல்கத்தாவை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ரிங்கு சிங் ஆகியோர் ஜோடி சேர்ந்து சரிவை சரி செய்ய போராடினார்கள். இருப்பினும் இந்த ஜோடியானது சிஎஸ்கே பவுலர்களின் தரமான பந்து வீச்சில் அதிரடி காட்ட முடியாமல் திணறலான பேட்டிங்கை செய்தது. அதில் அதிரடியாக விளையாடக்கூடிய ரிங்கு சிங் அவர்கள் தடுமாற்றமாக செயல்பட்டு 9 ரன்களில் தூசர் தேஷ்பாண்டே வேகத்தில் போல்டானார். இப்போது வந்து அதிரடியாக விளையாட முயற்சித்த ஆண்ட்ரே ரசூல் அவர்கள் 10 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இறுதியில் ஸ்ரேயாஸ் ஐயரும் 34 ரன்களில் போராடி அவுட் ஆக அடுத்து வந்த வீரர்களும் பெரிய ரன்கள் எடுக்க தவறியதால் 20 ஓவர்களுக்கு 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 137 ரன்களை மட்டும்தான் எடுத்தாங்க. குறிப்பாக முதல் 5 ஓவரில் 50 ரன்களுக்கு 1 விக்கெட்டுகள் என எடுத்த கேகேஆர் அணியானது ரசல், ரிங்கு சிங் போன்ற காட்டடி பேட்ஸ்மேன்களை கொண்டிருப்பதால் கண்டிப்பாக 150 அல்லது 180 ரன்கள் அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது அபாரமாக பந்து வீசிய சிஎஸ்கே அணியானது அடுத்த 15 ஓவரில் 87 ரன்கள் மட்டும் கொடுத்து 8 விக்கெட்டுகளை எடுத்து கொல்கத்தாவை அடக்கியது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு பந்து வீச்சில் அசத்திய சிஎஸ்கே சார்பில் அதிகபட்சமாக நம்ம ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும், தூசர் தேஷ்பாண்டே 3 விக்கெட்டுகளையும், முஸ்தபிர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். மேலும் இந்த போட்டியில் 3 கேட்சுகள் பிடித்த ஜடேஜா ஐபிஎல் தொடரில் 100 கேட்சுகள் பிடித்த 5வது வீரர் என்ற சாதனையையும் படைத்தார். அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய சிஎஸ்கே அணியானது தொடர்ந்து அதிரடியாக விளையாடி இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று உள்ளது. அதேபோல் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக தற்போது புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கும் சென்று உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.